இதோ ஒரு மாமனிதர் மக்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடைபெற்றார். ஆம், தோழர் இரா நல்லக்கண்ணு இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆவார். இவர் இந்திய பொது உடைமை கட்சியின் மூத்த தலைவராகவும் கட்சியின் தமிழ்நாடு மாநில முன்னாள் செயலாளராகவும் 13 ஆண்டு காலம் இருந்தவர். 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பணியாற்றினார். அன்று பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டம், தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் டிசம்பர் 26, 1925 ஆண்டு பிறந்தார். நல்லக்கண்ணு 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 நெல் மூட்டை வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் அன்று எழுதினார். அதை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இவருடைய முதல் நடவடிக்கை இதுவாகும். இனிமேல் மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்று முடிவெடுத்தார். அப்பாவிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் இருட்டறை வாழ்க்கை. வெளியில் வந்தபோது நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. ஆம், அன்று தொடங்கியது அரசியல் பயணம். அவரது இறுதி மூச்சு வரை தொடர்ந்தது. சாதி எதிர்ப்பு போராளி. இவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது கட்சி. அதை அந்த மேடையில் வைத்து கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டார். தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயை வழங்கியது. அதில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் கொடுத்து விட்டார். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். அதற்காக தன் வாழ்க்கையை சிறை கொட்டடிகளிலும் தலைமறைவு வாழ்க்கையிலும் கழித்தார். தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பன்னாலாவிடமிருந்து சகாயோகி விருது 2007 ஆண்டு பெற்றார். தமிழக அரசின் அம்பேத்கர் விருது 2007 அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நலமன்றத்தின் சமூக சேவைக்கான காந்திய விருது அக்டோபர் 2008 மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது ஜனவரி 2009 தகைசால் தமிழர் விருது 2022 என பல உயர்ந்த விருதுகளை பெற்றார். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 2026 பிப்ரவரி 1 அன்று உடல்நலக் குறைவால் சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி பிப்ரவரி 25 அன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் தனது 101வது அகவையில் காலமானார். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மக்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்று விடைபெற்றார். அவரது இறுதி அஞ்சலியில் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு அந்த வீர வணக்கத்தை செலுத்தினர். மாமனிதர் தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான கட்சி தலைவர்கள், பொது உடைமைவாதிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு அவரை பற்றிய நினைவுகளை இடிந்தகரை போராட்டத்தின் மூலம் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் நீண்ட காலமாக அவருடைய பணிகளை அறிந்து வந்திருக்கிறோம். ஆனால் நேரடியாக உரையாடுவதற்கு அந்த காலகட்டம் கிடைத்தது. மிக நுணுக்கமாக அந்த போராட்டத்தின் விவரங்களை எடுத்து சொன்னார். ஏன் அது தடுக்கப்படணுன்றதை விளக்கமாக சொன்னார். அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களிலே நான் ஐயாவை சந்தித்திருக்கின்றேன். எங்களது போராட்டங்களுக்கு அழைத்திருக்கின்றோம். அனைத்திற்கும் வந்திருக்கிறார். எல்லாத்திலையும் அது குறித்த நுணுக்கமான தகவலோடு அந்த போராட்டத்தில் தனது பங்களிப்பை செய்யக்கூடிய மாமனிதர். இப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தது என்பது நமக்கு பெருமையாக உள்ளது. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள்
இந்திய விடுதலை போராட்ட வீரர் மட்டும் இல்லை, நம்முடைய நல்ல வளங்களை, நம்முடைய ஆற்றை, நம்முடைய கனிம வளங்களை, எளிய மக்களுக்கான பங்கை காப்பாற்றிக் கொடுப்பதற்கான நீண்ட நெடிய போராட்டத்தை செய்தவர். அவர் ஒரு 15க்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டு விழாவில் நான் சந்திச்சேன். நான் புத்தக வெளியீட்டு விழாவில் தான் முதல்ல அவர் சந்திச்சேன். திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்களுக்கு வருவார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் அதிகாரத்தால் துன்புறுத்தப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் முதல் குரலாக எங்கள் தோழருடைய குரல் இருக்கும். அவ்வளோ பெரிய சித்தாந்தவாதி, இயக்கவாதி, ஒரு 100 ஆண்டு காலம் தாண்டியும் மக்களுக்காக நின்றார் அப்படின்றதான் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எளிமையானவர், நாங்களும் கம்யூனிஸ்ட் தான். அடுத்த தலைமுறை நாங்கள் சொகுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிக எளிமையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொத்து சேர்த்துக்கல, பெரிய அளவில் செல்வத்தை சேர்த்துக்காம எளிமையான ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறாரு. அந்த எளிமை தான் இன்றைக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல தோழரை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. தோழர் நல்லக்கண்ணுவை போல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர வேண்டும். அந்த எளிமையோடு இன்னும் கம்யூனிஸ்டுகள் பெருசாக மக்களுக்காக நிற்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் நாங்கள் இறுதிமொழி என்ன அப்படின்னா, நாங்கள் எளிமையானவர்களாக இருப்போம், மக்களுக்கானவர்களாக இருப்போம், அதிகாரத்துக்கு எதிராக நாங்கள் நிற்போம், களம் காணுவோம். கம்யூனிச இயக்கம் மக்களுக்கானது என்பதற்கு நாங்களும் அவரோட செயல்பாடுகளோட போவோம் அப்படின்றதா இவருடைய இறுதி உலகத்தில் நாங்கள் எடுத்துக்கிற ஒரு 100 வயதுக்கு மேற்பட்டவரை வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் எவ்வளவு எளிமையாக கை சுத்தம் அரசியல் ஒரு சமூக போராட்டத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவர் காலத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்து இன்னும் வருங்காலங்களில் நம்ம பார்க்கறது நிச்சயம் நேர்மையான ஒரு தலைவர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அந்த அரசு மருத்துவமனையில் கூட இலவசமாக தன்னுடைய உடலையே அங்கே கொடுத்தாங்க. அது கூட எனக்கு இலவசம் வேணான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதை எல்லாருமே அவர் மாதிரி தியாகத்தோட ஒரு விழிப்புணர்வு கடைசி வரைக்கும் போராடுறது ஏற்படணும். இப்படி ஒரு தலைவரை நீங்க இது வரைக்கும் சரித்திரத்தில் விவசாயத்தில் முக்கியத்துவம் எல்லாம் உழைத்து தன் இன்னுயிர் திரிகிறவரை பாட்டாளி உறவுகளின் அரசியல் சமூக பொருளாதார விடுதலைக்காகவே உழைத்த மனிதர், அதிசய மனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மானுட சமூகத்தில் அறம் சார்ந்த அரசியலை, நெறி சார்ந்த அரசியலை, ஒழுக்கம், நேர்மை, துணிச்சல், எண்ணற்ற நற்பண்புகளோடு ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்றால் அது நம்முடைய தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் உழைக்கின்ற மக்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டு அடிமை சங்கிலியிலே கோடிக்கணக்கான மக்களை உலகத்திலே ஆண்டவர்கள் கட்டி வைத்திருந்த சமூகத்தினுடைய அடிமை சங்கிலியை தகர்த்தெறிய பாட்டாளி மக்களினுடைய உரிமையை வென்றெடுத்து பாட்டாளியுடைய அரசை உருவாக்கி தன் வாழ்நாளில் இளம் பருவத்தில் ஒரு வயது வரை போராடிய மகத்தான தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயாவுடைய இழப்பு மானுட சமூகத்துக்கு, பாட்டாளி வர்க்கத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கத்தை உலக பாட்டாளி ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த ஐயாவின் கனவை சுமந்து பாட்டாளியின் கடைசி கண்ணீரையும் கடைசி அடிமை சங்கிலியின் உலகத்தில் நகர்த்தெறிவதற்கு ஐயாவின் கனவை நனவாக்க இந்த ஐயாவுடைய இறுதி ஊர்வலத்தில் ஐயாவின் கனவை நனவாக்க உறுதியேற்போம். ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கமும் மனித சமூகமும் ஐயாவின் கனவை சுமந்து ஐயாவுடைய அரசியல் பின்பற்றி ஒரு நேர்மையான அரசியலை உலகத்தில் ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி, சமத்துவம், சமூக நீதி சமரசமில்லாமல் போராடி அந்த தலைவரின் பாதையில் பயணிப்போம். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஜி முருகையன், முதல்வர். பெயர் எஸ்ஜிஎம் லெனின். எனக்கு ஏன் இந்த பேரை லெனின் பேர் வச்சாங்க அப்படின்னா, மார்க்சியம் படிப்பதற்காக 2 தோழர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனுப்பி வைத்தது. ஒன்று ஐயா ஆர் நல்லக்கண்ணு, இன்னொன்று எனது தந்தையார் எஸ்ஜி முருகை. அந்த சமயத்தில் நான் பிறந்ததால் எனக்கு லெனின்
ரஷ்ய நாட்டின் புரட்சி தலைவரான மாமேதை லெனின் பிறந்த மன்னத்தில் எனது தந்தையார் சென்றதனால் எனக்கு லெனின் என்று பெயர். ஐயாவை பற்றி எனக்கு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை செய்து வைத்தவர்கள் தோழர் தா பாண்டியன் அவர்கள், ஐயா நல்லக்கண் அவர்கள். எனது திருமணம் 2006. அதற்கு முன்பு 96 ஒரு நிகழ்வு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மயிலாடுதுறை சாலை புதிய வாடகை கட்டிடத்தில் இருந்தது. அப்பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். ஐயா நல்லக்கண்ணு அங்கிருந்து வருகிறாங்க. நான் நல்லக்கண்ணு ஐயாவை நான் பார்த்தேன். அந்த நேரத்திலேயே கேட்ட கேள்வி, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்காங்க ஐயா. நீ என்ன படிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நல்லா நான் வந்து படிக்கிறேன். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சார் சரி மணி 10:30 மேலே ஆயிடுச்சு, காலையிலேருந்து அணைஞ்சது போய் டயர்டாக இருக்கு, போய் படுக்கலாம். சரி அங்கே ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து வர்றாங்க. யார் ஐயா நல்லக்கண்ணு மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ இந்து பேப்பர் என்னோட ஒரு 3 பேப்பர் ஆங்கில நாடு எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சட்டையை கழட்டி போட்டு அந்த பனியனோட கீழே வச்சுருக்காங்க. என்னடா அது மாநில செயலாளர் ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தரையில் படுத்து நீனும் படு என்றார். அவருக்கு அருகில் நான் படுத்து இருந்தேன். அடுத்த நாள் மதிய உணவிற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் மதிய உணவிற்காக சென்ற பொழுது எங்களுக்கு பரோட்டா கொடுத்தாங்க சாப்பிடுவது. அந்த பரோட்டாவை சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் கைப்பையிலிருந்து ஒரு கடலை மிட்டாய் எடுத்து அவர் ஒன்று சாப்பிட்டு எனக்கு ஒன்று கொடுத்தார். இது இன்னும் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத எளிமையின் சிகரம், அறவாழ்வின் அடையாளம், பொது உடைமை போராளி. இதேமாரி ஒரு தலைவரை இனிமேல் இந்த நாடு பார்க்குமா என்றால் அது கேள்விக்குரியது. அப்படியே தன்னலமற்ற தலைவர், தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயையும் கட்சிக்கு வழங்கிய மனிதர். அது மட்டுமல்ல, தமிழக அரசு தகைசால் விருது கொடுத்து 10 லட்சம் ரூபாயை வழங்கிய போதும் தான் வைத்திருந்த 5000 ரூபாயை சேர்த்து தமிழக அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்த மனிதர் ஐயா நல்லக்கண். அவரை இந்த காலம் உள்ளவரை, இந்த மனித இனம் இருக்கும் வரை, அவர் புகழ் வானும் மண்ணும் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி. தன்னையே தானம் கொடுத்த தகைசால் தமிழர் தனக்கு தானே அமைதிப்படுத்தி தோழமை காத்து பெருமை சேர்க்கும் இயல்பான வாழ்க்கையும் இன்னும் சிகரம் கடலில் கண்ணீராக கனத்த இதயத்தோடு உண்மை வணங்கி வழியனுப்புகிறோம். ஓய்வாருங்கள் தோழரே, வீர வணக்கம், வீர வணக்கம், உங்களுக்கெங்கள் வீர வணக்கம். கிறிஸ்டன் திருநெல்வேலி செங்கோடி ஏற்றி தோழர்கள் நாங்கள் வந்திருக்கோம். அவர் காட்டின சமதர்ம பாதையில் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு, மதம் சார்ந்த வன்முறைகள் செலுத்துறவங்க, மத ரீதியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அவர்களுக்கு எதிரான வேலைகளை முன்னெடுப்போம். பாலின சமத்துவம், அப்புறம் ஏகாதிபத்திய ஒழிப்பு, முதலாளித்துவ ஒழிப்பு, இது எல்லாத்தையுமே வர்க்க போராட்டங்கள், இது எல்லாத்தையும் முன்னெடுக்கிறதா இந்த முழக்கங்கள் மூலமாக உறுதி வச்சுருக்கோம். கட்டாயமாக அவர் ஏந்திய செங்கோடிகளை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் அவரோட அவரை போல பொதுவாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் மிக சொந்தமானவர், அதில் முதன்மையாக இருப்பவர், முன்னணியில் இருப்பவர் தோழர் ஆரன்பி அவர்கள். பொது வாழ்க்கையில் தூய்மை, நேர்மை, எளிமை என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ஐயா நல்லக்கண் அவர்கள். அவருடைய வாழ்வே ஒரு பாடம். அவர் இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிற அனைத்து விதமான பிற்போக்குத்தனங்களுக்கும், அனைத்து விதமான மிக மோசமான சாதிய மதவாத சக்திகளுக்கும் எதிராக போராடியவர். அவர்கள் மனித வாழ்வுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்காகவும் போராடியவர். ஒடுக்கப்பட்ட வாழ்வுரிமை இயக்கம் என்கிற இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணிலே விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர். இந்த மண்ணிலே உரையோடி போயிருக்கிற சாதி ஒழிப்பு களத்திலே நின்றவர். பொது உடைமை போராளிகளுக்கு இங்கே இந்த மண்ணில் எது முதன்மை என்பதை விலக்கி கூறும் வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்தது என்பதிலே மாற்று கருத்தில்லை. தகைசால் தமிழர், அம்பேத்கர் சுடல் ஐயா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம். ஒரு பொது உடைமை வாழ்நாள் போராளியை இந்த நாடு இழந்திருக்கிறது. நாட்டில் பொது உடைமை என்று பேசுவார்கள், ஆனால் பொது உடைமையாகவே வாழ்ந்த தலைவர் இன்றைக்கு
இறுதியாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த நாளிலே காலத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற போது நாமெல்லாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்கு, இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வுடைய நிலைக்கு பாடுபட்டு தன்னுடைய 101 வயது வரை வாழ்ந்த ஒரு புரட்சியாளன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நாம் சேகுவாவை கேள்விப்பட்டிருக்கிறோம், பெடல் கேஸ்ட்ரோவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மோடு வாழ்ந்து இந்த நாட்டினுடைய மக்களுக்காக, நாட்டின் உரிமைக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இந்த நல்லக்கண்ணு ஐயா அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்திலே இந்த நாடு கலந்திருக்க வேண்டும், இந்த நாடு விடுமுறை அளித்திருக்க வேண்டும், இந்த நாட்டில் உள்ள அனைத்து கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறந்திருக்க வேண்டும். யாராருக்கோ விடுமுறை இருக்கிற தமிழக அரசு தன்னுடைய 101 வயசு வரை வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்தான் 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 என்கிற வரலாற்றை படைத்திருக்கிற நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இந்த நாடு விடுமுறை விடாதது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஐயா அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்திலே அனைத்து கட்சி பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து ஐயாவுடைய இறுதி ஊர்வலத்தை செம்மையாக நடத்தி ஐயாவிற்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறோம். நல்லக்கண்ணையா தன்னுடைய வாழ்நாள் மக்களுக்காகவே வர்க்கத்தை சேர்ந்த பாமர மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்த உழைப்பாளிகளுக்காக இடதுசாரி இடதுசாரி கண்ணுமாக்கி கிட்டத்தட்ட 101 வயசு ஆகுது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளில் எந்த ஒரு விளக்கம் இல்லாமல், மாற்று கருத்து இல்லாமல் ஒரே கட்சியுடைய கொள்கையோடு வாழ்ந்து வளர்ந்த சிறப்பு நல்ல போராளியை இழந்துவிட்டோமே என்ற ஒரு மிகுந்த வருத்தத்தோடு இன்றைக்கு இந்த ஊர்வலத்தில் அத்தனை பேரும் போராடினார்கள். இன்று வரை போராடிய மகத்தான ஐயா நல்லக்கண்ணு நல்ல இருந்தால் அவரை போல் தலைவனாக இந்த நாட்டை வாழ என்கின்ற கனவோடு இருக்கின்றோம். அப்படி ஒரு தலைவர் மண்ணில் பிறந்திருக்கின்றார்கள். அவர்தான் ஐயா மாவீரன் ஐயா அவர்கள். இன்றைக்கு ஐயா அவர்கள் இந்த நிறைவேற்று கூட்டத்தில் பல தலைவர்கள் கலந்து கொண்டு திருமாவட்டத்தில் கூட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு நடந்து வருகின்றோம். ஐயாவுடைய இறுதி பொதுமக்களின் பாதுகாக்கவும் பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில் அவருடைய உடலை தந்திருக்கின்றார்கள். தியாகம் என்பதை நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படியாக தலைமை இழந்திருக்கின்ற தலைவன் ஒரு கட்சியிலே சேர்க்கும்போது அந்த வயதில் கூட கட்சியிலே சேர்க்க முடியாது என்று அந்த கட்சியிலே சொல்கிறார்கள். அதற்கு பிறகு 18 வயதில் அந்த கட்சியில இணைந்து இதுவரையில் 101 வயது வரையில் இந்த கட்சியில அவரை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த அவருடைய பணியை சிறப்பாக செய்த தலைவர் யார் என்று கேட்டால் ஐயா நல்லக்கண்ணு. அவருடைய போல பல தலைவர்கள் வாழ வேண்டும், அவர்களை முன்னாடியாக இருந்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற சிறந்த ஐயா நல்லக்கண்ணு போன்ற தலைவருடைய இந்த நாட்டில் இருக்கின்ற பொதுமக்கள் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசு இவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், இவருக்கு நூலகம் கட்ட வேண்டும். அது வழியாக இவர் செய்த தியாகங்களை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்று சொல்ல எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டிலே பிறந்தார்கள். ஆனால் ஐயா நல்லவர்கள் சிறந்த தலைவராக இந்த மண்ணிலே பிறந்தார்கள். இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள், படித்த மாணவர்கள் அனைவரும் இவரை பார்த்து அரசியல் செய்ய கற்றுக்கொள்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய போராளியாக இந்த மண்ணிலே வந்தவர் ஐயா
நல்லக்கண்ணவர்கள் அவருடைய மறைவு இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரும் சோதனை கட்சி பார்க்காமல் மதம் பார்க்காமல் சாதி பார்க்காமல் அனைத்து போராளிகளும் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே புதிய புரட்சியாளர் இதில் கலந்து கொண்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. தாத்தா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை பற்றி படித்தபோது அவர் மீது பெரிய அன்பும் பெரிய பற்றும் நேர்மையின் மறுவடிவமாக காமராஜர் கக்கன் வழியில் தாத்தா நல்லக்கண்ணு அவர்கள் பயணித்தது எங்களை போன்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறது. அவரை பார்ப்பதற்கு விழுப்புரத்திலிருந்து நான் தனியாகத்தான் வந்தேன். அவரை பார்த்து போய் அவர் உயிரோடு இருக்கும்போதே பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருந்தேன். கடைசியில் அவர் இறந்தபோது தான் பார்க்க முடிந்தது. பிரியா விடை தருகிறோம் ஐயாவுக்கு. மாமனிதர் தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்களின் இறுதி ஊர்வலத்திலிருந்து வர்ணனையாளர் இரா கல்யாண சுந்தரம் மற்றும் ஒளிப்பதிவாளர் கா முருகனுடன் திருவள்ளூர் முரசு ஊடகப் பதிவு.